வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நானும் நீங்களும் சந்தித்திருக்கக்கூடிய இந்த மாதம் ரமதானுடைய மாதம். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மிக பெரும் வெகுமதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, லவ் யஅலமுன் நாஸு மா ஃபீ ரமதான், இந்த ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை, சிறப்புகளை மனிதர்கள் விளங்குவார்கள் என்றால், லதமன்னவ் அன் யகூன ஸனது குல்லுஹா ரமதான், முழு வருடமும் ரமதானாகவே இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் ஃபுத்திஹத் லஹும் அப்வாபுல் ஜினான், சுவர்க்கத்துடைய கதவுகளை நன்கு திறக்கின்றான் அல்ல, நன்கு திறக்கிறான். ஒரு மலக்கு அறிவிப்பு செய்கிறார், யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவர்களை முந்திக் கொள்ளுங்கள். வயா பாகிய ஷர் அக்சிர், பாவம் செய்தவனே உன்னுடைய பாவத்தை நிறுத்திக்கொள், குறைத்துக்கொள் என்று ஒரு மலக்கு அறிவிக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் ஒரு முஃமினுடைய விரும்பாத அத்துணை விடயங்களையும் கண்ணியப்படுத்தினான். லஹலூஃபு ஃபமிஸ் ஸாயிம், ஒரு நோன்பாளுடைய வாயிலிருந்து வரும் துர்வாடை இருக்கிறதே, அது வெறும் துர்வாடை, அதற்கு என்ன பெருமதி இருக்கிறது? ஆனாலும் அவன் நோன்பு என்ற ஒரு காரணத்தால் அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹ் மிஸ்க், அல்லாஹ்விடத்தில் அந்த துர்நாற்றம் கஸ்தூரியை விடவும் மனமாக காணப்படும். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்தளவு ஒரு மாதத்தை கண்ணியப்படுத்தி அவன் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், அல்லாஹ் நோக்கத்தை குறிப்பிடுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்று. அன்பானவர்களே, தக்வா என்பதை எதை வைத்து மதிப்பிடுவது? ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அதிகமாக அமல் செய்வதை வைத்து அவன் தக்குவாதாரி என்று விளங்க முடியாது. ஒரு மனிதன் பாவத்தை விட்டு எந்தளவு தூரமாகின்றானோ அந்தளவுதான் அவன் தக்குவா உள்ளவன் என்பதை நிர்ணயிக்க முடியும். அல்லாஹ் தஆலா இதனால் தான் இந்த மாதத்திற்கு ஏற்படுத்திய ஆக பெரிய நோக்கம், ஒவ்வொரு மனிதனும் தக்குவா உள்ள மனிதனாக ஆக வேண்டும். என்னுடைய ஆடையில் ஒரு நஜீஸ் பட்டிருக்கிறது, அந்த நஜீஸை நான் எப்படி நீக்குவது? அதற்கு மேல் நறுமணத்தை ஊற்றி நீக்குவதா அல்லது சவர்க்காரமிட்டு நீக்குவதா? அன்பானவர்களே, அதுபோலதான் ஒரு மனிதன் தனக்கு உள்ளே எத்துணை நன்மைகள் செய்தாலும் தான் செய்யும் பாவங்களை வைத்து கொண்டு அவன் நன்மைகள் செய்யும் பொழுது நஜீஸ் பட்டிருக்கக்கூடிய ஆடைக்கு மேல் நறுமணத்தை பூசுவது போன்றது. அன்பானவர்களே, நாம் ரமதானுடைய மாதத்தில் அமல்கள் செய்ய முடியும். எத்தனையோ தராபீஹ் ரக்அத்துகள் தொழ முடியும், சதகாக்கள் செய்ய முடியும், தஸ்பீஹ்கள் செய்ய முடியும், செய்ய வேண்டும். அதை விட ஒரு படி மேல் நானும் நீங்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு ஒதுங்க வேண்டும். இந்த 8-9 நாட்களில் நான் பாவங்களை விட்டு ஒதுங்குகிறேன் என்றால் அதுதான் உலகத்தில் நானும் நீங்களும் செய்யக்கூடிய ஆகப்பெரிய சாதனை. அன்பானவர்களே, இல்லாவிட்டால் பாவங்களை வைத்து கொண்டு எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் கிடைக்கக்கூடிய பிரயோசனங்களை ஒழுங்கான முறையில் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த மண்ணில் எத்தனையோ சம்பவங்களை நமக்கு படிப்பினையாக ஆக்கினான். ஒரு சஹாபி தோழர், அவர் ஜிஹாத், அதாவது இஸ்லாத்துடைய அறப்போரில் மிகவும் மும்முரமாக இருப்பவர், நபிக்காக வேண்டி பணிவிடை செய்பவர், எல்லா யுத்தங்களிலும் முந்திக் கொள்பவர். ஹைபருடைய யுத்தம் முடிந்து திரும்பும் நேரத்தில் ஒரு அன்பு அவரின் மேல் பட்டதனால் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவருடைய நிலையை பார்த்து சஹாபாக்கள் பெருமையாக பேசிக்கொண்டார்கள். ஹனி அன்லஹு ஷஹாதா, இவருக்கு ஷஹாதத் கிடைத்து விட்டது என்று சஹாபாக்கள் பெருமைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறிய வார்த்தை, என்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் படிப்பினையாக அமைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷஹாதத் என்று சொல்கிறீர்களா? இன்ன ஷம்லத்தல்லதி கல்லஹா யௌம கைபர், இந்த மனிதர் ஹைபருடைய யுத்தத்தில் கிடைத்த கனிமத் பொருட்களை பங்கு பிரிப்பதற்கு முன் அதிலிருந்து ஒரு போர்வை அவர் எடுத்துக்கொண்டார்.
அவருக்கு அது சொந்தமாக கூடும். ஆனாலும் கனீமத் பொருட்களை பங்கு பிரிப்பதற்கு முன் எடுக்க முடியாது. இவர் எடுத்துக்கொண்ட அந்த போர்வை இருக்கிறதே, கபரில் அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவர் எவ்வளவு யுத்தம் செய்திருக்கலாம், எவ்வளவு போர்களில் பங்கு பற்றிருக்கலாம், பாவம் வாழ்க்கையில் இருந்ததன்பானவர்களே. நபி அவர்கள் இவ்வாறு அவரை பார்த்து சொன்னார்கள். அதனால் ஒரு அமலை செய்வதே லேசான விடயம், ஆனால் ஒரு அமலை செய்வதை விட ஒரு பாவத்தை விடுவதிருக்கிறதே, அது மிகவும் ஒரு மனிதனுக்கு கஷ்டமான விடயம். இதனால தான் அல்லாஹு தஆலா லல்லாஹி அஃப்ரஹு பிதௌபத்தில் அப்த், அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் ஒரு மூலையில் இருந்து கொண்டு தான் செய்த பாவத்தை எண்ணி, அன்பானவர்களே, என்னை பற்றி என்னை விட உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. அது எனக்கு தான் தெரியும். எனக்கு அவர் சொல்ல வேண்டும், அவர் சொல்ல வேண்டும், இவர் சொல்ல வேண்டும், அவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று தேவையில். அன்பானவர்களே, ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை நினைத்து ஒரு மூலையில் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறானா, அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு அதன் மூலம் அளவில்லாத சந்தோஷம் ஏற்படுகிறது. இந்த மனிதன் பாவத்தை நினைத்து அறிந்து இந்த ரமதானில் தௌபா செய்வானோ, அந்த ரமதான் தான் அவனுக்கு மிகவும் சிறப்பான ரமதானாக அமையும். அன்பானவர்களே, நபி அவர்களுடைய காலத்தில் மெதியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வந்தாள். அவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன வார்த்தை, இன்னி ஸனைத்து யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். திரும்ப வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபிகி ஜுனூன், உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதா, பைத்தியம் பிடித்துள்ளதா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், பாவம் செய்து விட்டேன். இதற்கு முன்னால் ஒரு சஹாபி நபி அவர்கள் திருப்பி அனுப்பினார் சம்பவம் கொண்டு வருகிறது. இந்த பெண் அதையும் குறிப்பிட்டால், யா ரசூலல்லாஹ், அந்த சஹாபியை போல் என்னை திருப்பி அனுப்ப போகிறீர்களா? இல்லை, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அன்பானவர்களை, நபி அவர்கள் கேட்டார்கள், எதை வைத்து சொல்கிறாய்? அந்த பெண் சொன்னார், இன்னி ஹுப்லா யா ரசூலல்லாஹ், நான் கற்பமாக இருக்கிறேன். அன்பானவர்களே, அவ்வளவு பெரிய அந்த மஜ்லிஸில், அந்த ஷஃபையில் ஒரு பெண் தன்னுடைய பாவத்தை தைரியமாக சொல்லி அதற்குரிய பரிகாரம் கேட்கிறார் என்றால் அவருக்கு என்ன தைரியம் வந்தது? உடலால் வரக்கூடிய தைரியம் அல்லது, உள்ளத்தில் ஏதோ ஒன்று அவரை தூண்டுகிறது. அதுதான் தக்வா. அன்பானவர்களே, அகிம் அலையல் ஹத் யா ரசூலல்லாஹ், ஹத்தை என் மீது நிறைவேற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள், உன்னுடைய வயிற்றில் குழந்தை இருக்கிறது, குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வா. அன்பானவர்களே, 10 மாதங்களின் பின் திரும்பி வந்தும் அதே வார்த்தை தான், அகிம் அலையல் ஹத் யா ரசூலல்லாஹ், ஹத்தை நிறைவேற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த குழந்தைக்கு யார் பால் கொடுப்பது? இந்த குழந்தை பால் மறக்கடிக்கும் வரைக்கும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, 2 வருடங்களின் பின் திரும்பி அந்த பெண் வந்தாள். நாம் இன்று செய்யும் பாவங்களை 2 நாட்களில் மறந்து விடுகிறோம், 2 நிமிடங்கள் மறைக்கிறோம். அன்பானவர்களே, 2 வருடங்களின் பின்பும் அதே வார்த்தை, அகிம் அலையல் ஹத். அந்த பிள்ளையுடைய கையில் ஒரு ரொட்டி துண்டு இருந்தது. யா ரசூலல்லாஹ், இந்த பிள்ளை பால் மறக்கடிக்கப்பட்டு விட்டது, எனக்கு அந்த ஹத்தை நிறைவேற்றுங்கள். அன்பானவர்களே, பாவம் நிரூபணமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தை நிறைவேற்றும்படி கட்டளையிட்டார்கள். அந்த இடத்தில் ஹாலித் இப்னு வலீதும் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அவரும் ஒரு கல்லை அந்த பெண்ணின் மீது எறிந்ததனால் அந்த பெண்ணுடைய இரத்தம் ஹாலிதுடைய உடையில் தெரித்தது. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்து சீ என்றார்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மஹ்லன் யா ஹாலித், ஹாலித் அவசரப்படவான, வார்த்தையை அளந்து பேசும். இன்னஹா லகத் தாபத் தௌபத்தன், இந்த பெண் இப்போது செய்த தௌபா இருக்கிறது தானே, லவ் குஸிமத் மா பைன லாபதைஹா, இந்த மதீனாவுடைய 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள அத்துணை பாவிகளுக்கு பங்கு பிரிக்கப்பட்டாலும் லவசிஹத், அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அன்பானவர்களே, ஒரு பாவத்திற்கு 2-3 வருடங்களின் பின்பும் அவருடைய உள்ளம் அதனை விட்டு கொடுக்கவில்லை. எனவே ரமதானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பருக்கு ஏறும்போது ஆமீன் சொன்னார்கள். காரணம், இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து யார் பாவம், மன் அத்ரக ரமதான் மாதத்தை அடைந்து சும்ம ஹரஜ அன்ஹு, அந்த மாதம் அவனை விட்டு செல்கிறது, வலம் யுக்ஃபர் லஹு, அவன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்றால் அவனுக்கு நாசம் என்றார்கள்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறினார்கள். எனவே இந்த ரமலானை பாவ மன்னிப்புள்ள ரமலானாக மாற்றுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.